தனுசு ராசிக்காரர்கள் இந்த வருடம் எந்த கடவுளை வணங்கணும் சார்? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை, இந்த ஆண்டை பொறுத்தவரை, நீங்க ஒண்ணே ஒண்ணு தாங்க. நேரா திருப்பட்டூர் போங்க. திருப்பத்தூர். திருப்பட்டூர். திருப்பட்டூர். திருப்பட்டூர்ல பிரம்மா. அங்க வந்து திருப்பஞ்சலி, பதஞ்சலி முனிவர் இருப்பார். பதஞ்சலி முனிவர். அந்த பதஞ்சலி முனிவரை வழிபடுங்க. இந்த பதஞ்சலி முனிவரை இந்த ஆண்டு மகானாக எடுத்துக்கொள்ளுங்க. நிறைய வாட்டி திருப்பட்டூர் போங்க, திருவண்ணாமலை போங்க. ஆன்மீக பயணம் நிறைய இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கு காசு வரும். இல்லைன்னு ஒரு வருமானம் வரும். 4ஆம் இடத்து சனி சில வருமானத்தை கொடுப்பார். வருமானத்தோட அலைச்சலை கொடுப்பார். அந்த அலைச்சல்கள் எல்லாம் சுப அலைச்சலா நீ மாத்தணும். சுப அலைச்சலா மாத்துறதுன்னா என்ன? ஆன்மீக பயணம் மேற்கொள்றது. வேணும்னே ஒரு ஆன்மீக சுற்றுலா போகணும். என்ன திருவண்ணாமலை போறேன், திருப்பதி போறேன், திருநள்ளாறு போறேன். புரியுதுங்களா? திருநள்ளாறு போயிட்டு அப்படியே நான் வந்து திருவாரூர் போயிட்டு வரேன். திருநள்ளாறு போயிட்டு வீட்டுக்கு வரல. திருநள்ளாறு போயிட்டு வரேன். அப்படியே திருவாரூர் போயிட்டு வரேன். அதே மாதிரி வந்து கன்னியாகுமரி போறேன். ராமேஸ்வரம் போறேன். இப்படி சுற்றுலா, காசிக்கு போறேன். இப்படி சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா அதிகமா மேற்கொள்ளும்போது, அடுத்து வரக்கூடிய 2028ல வரக்கூடிய சனி பெயர்ச்சி அள்ளி குடுத்துருவாரு. கோடி கோடியா குடுத்துருவாரு. இப்ப நீங்க தயார்படுத்திக்கணும். உங்கள நீங்க தயார்படுத்திக்கிறீங்க. ஆன்மீக ரீதியாக, அறிவியல் ரீதியாக, படிப்பு ரீதியாக, உழைப்பு ரீதியாக நீங்க அதிகமா உழைச்சு, பரதேசி மாரி அலைஞ்சு உங்கள நீங்க தயார்படுத்திக்கிட்டீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய 2026 கோல்டன் இயரா, டைமண்ட் இயர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்துரும். சிறப்பு. 2026 தனுசு ராசிக்காரர்கள் உங்கள வந்து தயார்படுத்திக்கணும். உங்களுக்கான நேரம் வரும்போது அது வந்து தானாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருக்காரு.